அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இராணுவ நடவடிக்கை பார்த்திங்கன்னா தற்காலிகமாகவே நிறுத்தம், அணு ஆயுத மிரட்டல் இனி பலிக்காது, பாகிஸ்தான் இனியும் அத்துமீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு பிரதமர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ நாட்டு மக்களுக்கு நேற்று அந்த ஆப்ரேஷன்ஸ் பற்றி பேசும்போது பிரதமர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் நாங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு மிரட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இனி இந்த இது பலிக்காது. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அணு ஆயுதம் எங்கே வச்சுருக்காங்கங்கிற அந்த கிடங்கையே கண்டுபிடிச்சி அது பக்கத்துலேயே நம்ம இது இராணுவ விமானங்கள் குண்டை அங்கே பொழிஞ்சதுனால பயந்து போய் அவங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவோட உதவிக்கு நாடி ஸோ போர் நிறுத்தம் உண்டாயிருக்கு. ஸோ இந்த வகையில் தான் இந்த அணு ஆயுத மிரட்டல் இனி பலிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த போர்னால் பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட சென்சஸ் மதிப்பும் குறைஞ்சிருந்துச்சு. ஒரே நாளில் 3000 புள்ளி அதிகரிச்சிருக்கு. பாகிஸ்தானோட அந்த இது ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட ஒரு நிறுவனமான இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட கம்மியானது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட சென்சஸ் அதில் பாதாளத்தில் போயிடுச்சு. ஸோ இந்தியாவோட தான் குறைஞ்சிது, ஆனால் உடனே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த போருக்கு பின்பு நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பாகிஸ்தானோட அணு ஆயுத கிடங்கு மீது தாக்குதலாக இந்திய விமானப்படை அதிகாரி விளக்கம். நம்ம இந்திய இராணுவத்தை பொறுத்தளவில் இப்போ பாகிஸ்தான் இராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறாங்க. ஸோ நிறைய வதந்திகளை பரப்பி விடுறாங்க. ஆனால் இந்திய இராணுவம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே எவிடன்ஸோடு உலக நாடுகளுக்கு முன்ன வைக்கிறாங்க. ஸோ இந்த வகையில் அணு ஆயுத கிடங்கு பாருங்கள், பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணம் சர்கோதா அப்படிங்கிற மாவட்டத்தில் குகையில் பாகிஸ்தான் அணு ஆயுதம் சேமித்து வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த நிலையில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது கீரானா ஹில்ஸ் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதன் காரணமாகவே பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு முன் வந்ததாகவும் சமூக ஊடகங்களில் தகவல் பரவியது அப்படிங்கிற செய்தி. ஸோ இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அந்த போரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி கொஸ்டினாக வரும் அப்படின்னா, இதுலேயே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோவோட தலைவர் பேட்டி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் செயற்கைக்கோள் மூலமாக பாகிஸ்தானை கண்காணிச்சிட்ருக்கோம் அப்படின்னு. இங்கே முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவிடம் கெஞ்சி பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமாம், அந்த ஆயுத கிடங்கு பக்கத்தில் நம்ம இந்தியா குண்டை போட்டதுனால இவங்க அமெரிக்காவோட உதவி நாடி அமெரிக்கா மூலமாக இந்த மாதிரி கெஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5ஆம் பக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தமிழ்நாடு அரசு ஒரு நாளிதழ் வெளியிடுறாங்க. அது பேர் தான் தமிழரசு. இந்த தமிழரசு பார்த்திங்கன்னா தற்போது 55வது ஆண்டை நிறைவு செஞ்சுருக்கு. அப்போ 55 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழரசு அப்படிங்கிற இதழ் இருக்குது. நம்ம இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி நிறைய ஸ்கீம்ஸ் கேட்கும்போது நம்ம தமிழரசு அப்படிங்கிற இதில் தேடி போகிறோம். ஆனால் பாருங்கள், இது 55 ஆண்டாக இது புழக்கத்தில் இருக்குது. இதை நடத்துகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் கீழே இது இயங்குது. ஸோ இதை அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவர் அந்த வளாகத்துக்குள்ளே கருணாநிதியோட சிலையை வச்சுருக்காங்க. தமிழரசு அதில் வர்ற நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய அதில் வர்ற கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அது சார்ந்த செய்தி இருந்ததுனால அது கொடுத்தேன். 55 வருஷமாக அது புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத தகவலை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், ஆர்டிக்கல். இந்த சாலை விபத்து சிகிச்சைக்கு நிதி உதவி, உயிர் காக்கும் நடவடிக்கைகள். மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே அந்த திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம மாநில அரசு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்மாதிரியாக செயல்பட்டுட்டு வராங்க. வாங்க என்னென்னு பார்த்துருவோம். சாலை விபத்தில் காயமடைவோருக்கு கட்டணம் இல்லா சிகிச்சை திட்டம் 2025 அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்மாதிரியாக தமிழ்நாடு பாருங்கள், இன்னுயிர் காப்போம் திட்டத்தை தமிழக அரசு டிசம்பர் 21 தொடங்கியது. சிகிச்சையின் மதிப்பு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாகவும் 2024 உயர்த்தப்பட்டது. இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, இதை சிகிச்சை கொண்டு சேர்க்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு 5000 ரூபா கொடுக்குறாங்க. இதை மத்திய அரசு செயல்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசிட்ட தகவல்களை
வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் சமீபமாக பேசப்பட்டது. இந்த குளுக்கோஸ் பாருங்கள், குளுக்கோஸ் அந்த ரத்தத்தின் அளவு சமமாக குளுக்கோஸ் ஏற்றும் வகையில் நீர் மேலாண்மை வசதி அப்படிங்கிற ஆம்புலன்ஸ்லேயே அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம மாநில அரசு முன்மாதிரியாக நடத்தின இந்த திட்டம் வந்து மத்திய அரசு தரப்புலையும் போயிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம முன்மாதிரியாக இருந்ததுனால இந்த திட்டம் வந்து இதெல்லாம் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வருஷம் மெயின் 2021 டிசம்பரில், அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்து மே மாதம் ஆட்சிக்கு வருவாங்க, அந்த வருஷத்துலேயே டிசம்பர் மாதத்தில் அதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமாகவும் அதை வந்து கொண்டு போய் அவங்கள அட்மிட் பண்ணுறவங்களுக்கு 5000 ரூபா ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸும் பின்னாடியே வருது, அதையும் பார்த்துருவாங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா. நம்மை காக்கும் 48 திட்டம் மூலம் தமிழகத்தில் 3.57 லட்சம் பேர் பயனடைகின்றனர். பார்த்துங்க, இது வந்து அரசோட அதிகாரப்பூர்வ தகவல். ஸோ 3.57 லட்சம் பேர் வந்து இதனால் பயனடைந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் திட்டம் 48 திட்டம் கடந்த 2021 டிசம்பர் 18 முதல் 2021 டிசம்பர் 18 டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 18ஆம் தேதி முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் பாருங்கள், 500க்கும் மேற்பட்ட இடங்களை கண்டறிந்து அருகில் உள்ள தனியார் அரசு மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து இத்திட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது. அதிகமாக சாலை விபத்து நடக்கிற 500 இடங்களை தேர்வு செஞ்சு, அதாவது ஹாட்ஸ்பாட்னு சொல்லப்படுற அந்த 500 இடங்களை தேர்வு செஞ்சு அது பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதை பாருங்கள், இந்த திட்டத்தின்படி சிகிச்சையில் மருத்துவமனையில் சேர்ப்பவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா அரசு வந்து 318 கோடி இது வரைக்கும் செலவழிச்சிருக்காங்க. 723 மருத்துவமனைகளில் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. 1 லட்சம் வரை, இப்போ வந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. ஸோ இத்திட்டம் தமிழகத்துக்கு மட்டுமல்ல, உலக அளவில் அனைத்து நாடுகளுக்கும் வழிகாட்டும் திட்டங்களாக மக்களுக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது மத்திய அரசு இத்திட்டத்தை தேசிய அளவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ இது முக்கியமான திட்டம், இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொதுவாக கான்செப்டில் கேட்கும்போது நம்ம அடிச்சிடலாம், நியூமரிக்கலாக கேட்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சிறந்த நூல்களுக்கான பரிசுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி விண்ணப்பங்கள் அழைப்பு கொடுப்பாங்க. இதன் மூலமாக நூல் எழுதுகிறவங்களில் சிறந்தவங்கள் வந்து அவங்களோட பதிப்புகளை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதில் ஒரு நூலை தான் வந்து தமிழக வளர்ச்சித்துறை வந்து சிறந்த நூலாக தேர்வு பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து யார் தேர்வு பண்ணுறா அப்படின்னா தமிழக வளர்ச்சித்துறை தான் தேர்வு பண்ணுறாங்க. இது வந்து பின்னர் வந்து சிறந்த நூலை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்ததாக இஸ்ரோவோட சீஃப் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்குன்னு பார்க்கும்போது முக்கியமான 2 விஷயம் வரும். மெயினாக இப்போ இந்தியா பாகிஸ்தான் போரில் டிஆர்டிஓட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவிலேயே தயாரித்த நிறைய போர் இதை வந்து கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, ஒன்று டிஆர்டிஓ, இன்னொன்று வந்து இஸ்ரோவை பொறுத்தளவில் இந்த சேட்டலைட்டு, அப்புறம் வந்து இந்த துல்லியமாக வந்து இதை கண்டுபிடிக்கிறது, லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இஸ்ரோ வந்து அவங்களோட தொழில்நுட்பங்கள் மூலமாக இராணுவத்துக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட பங்களிப்பு முக்கியமானது. பாருங்கள், இந்திய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 24 மணி நேரமும் பாகிஸ்தானை கண்காணிக்கும் 10 சேட்டலைட்கள் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் உறுதி அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ துல்லியமாக வந்து நாங்கள் கணிச்சிட்டு வரோம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் சண்டை தானே அப்படின்னு கடந்து போகாமல் அதில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அப்புறம் வந்து அது மூலமாக எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்லலாம் டைரெக்டாகவே வெளிநாட்டு போர்களில் நடக்கும்போதே கேட்டிருக்காங்க. அப்போ உள்நாட்டில் இந்தியாவில் நம்ம போர் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது சார்ந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பாகிஸ்தான் வந்து திருமண ட்ரோனு, திறனற்ற ஏவுகணைலாம் பயன்படுத்தி வந்து இதில் வந்து கடும் விமர்சனத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ சும்மா அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாம்பிள் ட்ரோனை அனுப்பிச்சு வந்து நம்மளை வந்து இது பண்ணியிருக்காங்க, ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சாம்பிள் ட்ரோனை அனுப்புவோம், நமக்கு நிறைய வந்து வெப்பன்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகும், திருப்பி நம்ம டயர்டாகவும் வந்து திருப்பி வந்து உண்மையான ட்ரோனை அனுப்பு அந்த மாதிரி பிளானில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு எதிர்வினையாக பார்த்தீங்கன்னா இவங்க அதை இந்திய ராணுவம் வந்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவங்களோட அந்த கண்ட்ரோல் ரூமே வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால தான் வந்து அவங்க
இந்த மாதிரி போர் நிறுத்தத்துக்கு முன் வந்திருந்தாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்னென்னா, விரைவில் வந்து பொருளாதாரத்தில் சீனாவை விஞ்சும் திறன் இந்தியாவிடம் உள்ளது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளங்கள் இருக்குது, நிறைய மேன் பவர் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவோட மைனஸ்னு மக்கள் தொகை சொல்கிறாங்க. இப்போ சைனாவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து ஜனநாயக ஆட்சி கிடையாது. அங்கே வந்து முடியாட்சி, மன்னராட்சி மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க வந்து நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கிறதுனால நம்ம அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் லேட்டாக வளர்ச்சி அடைகிறோம். ஆனால் அவங்கள மாதிரி இருந்தோம் அப்படின்னா அவங்கள விட குயிக்காகவே நம்ம வந்து வளர்ச்சி ஆயிடலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு அப்படிங்கும்போது அதற்கு தகுந்தாப்பில் தான் நம்ம படிப்படியாக வளர்ச்சி அடைய முடியுங்கிறது இந்த செய்தி மூலமாக நம்ம சொல்ல வராங்க. ஸோ அதுவும் விரைவில் பார்த்திங்கன்னா நம்ம சைனாவே விஞ்சுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இளைஞர்கள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால கூடிய சீக்கிரத்திலே அந்த சாதனையை படைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பாகிஸ்தான் சண்டையில் பார்த்திங்கன்னா பலுசிஸ்தான் ஒரு நாடு இருக்குது. அது வந்து எப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து விடுதலை கேட்டு போராடுற ஒரு இது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் எதிர்முனையில் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எதிர்முனையில் வந்து 51 இடங்களை வந்து தாக்கியிருக்காங்க, குண்டு வச்சு தாக்கியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய இராணுவ வீரர்கள் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் செயல்பட்டுருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதுதான் முக்கியமானது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் மூலம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது இந்தியா. DRDO முன்னாள் தலைவர் சதீஷ் ரெட்டி தகவல் அப்படிங்கிற செய்தி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சுயசார்பு இந்தியா திட்டம், மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட வெளிப்பாடு தான் இந்த போர் டைமில் நம்ம உள்நாட்டு தயாரிப்பு வந்து, ஏன்னா மேக் இன் இந்தியாங்கிறது 2014 அப்புறம் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அது பார்த்திங்கன்னா அதன் மூலமாக நிறைய இராணுவ தளவாடங்கள் உருவாக்கப்பட்டு நம்ம தண்ணீரை அடைஞ்சு வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி போர்க்காலங்களில் தான் அதை பயன்படுத்தும் போது தான் அதோட தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும். ஸோ அது நல்லாவே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாள் DRDOவோட தலைவர். ஸோ நம்ம இஸ்ரோ பற்றியும் ஏற்கனவே ஒரு நியூஸ் பார்த்தோம், இப்போ DRDO பற்றியும் பார்த்துட்டோம். நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் ப்ரிலிம்ஸ்னாலும் சரி மெயின்ஸ்னாலும் சரி சயின்ஸ் அண்ட் டெக் பற்றி கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது சார்ந்த செய்திகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாடுங்கிறது பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த போர் டைமிங்கில் இந்த பாதுகாப்பு சம்மந்தமாக நமக்கு கேள்விகளை எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சுயசார்பு திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை. அப்போ ஆகாஷ் ஏவுகணைங்கிறது இந்தியாவோட ஒரு தயாரிப்பு, சுயசார்பு திட்டம். அடுத்ததாக பாருங்கள், விமானங்கள், ட்ரோன்கள், TA உள்ளிட்ட ட்ரோன்கள், எதிர்ப்பு சாதனங்கள், ஏவுகணைகள். இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் ட்ரோனுக்கான இந்த வாண்டட் வந்து அதிகமாகவே இருக்குது. அந்த டெக்னாலஜி பற்றி படிப்பும் அதிகமாக தேடப்படுது. இது பாருங்கள், சுயசார்பு இந்திய திட்டத்தை அறிமுகம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி அதையும் ஊக்குவித்தார் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு ஸ்கூல் புக்கில் இந்த மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா பற்றிலாம் டேட்டா இருக்குது. ஸோ அதை ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், பாகிஸ்தானோட பங்கு சந்தையோட மொத்த சந்தை மதிப்பை பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனத்தோட பங்கு மதிப்போட குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ்ங்கிறது ஒரு சேவைத்துறை சார்ந்தது, அது ஒரு IT கம்பெனி மாதிரி. ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு கூட அவங்களோட மொத்த பங்கு சந்தை இல்லை. நம்ம இந்தியாவோட இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கூட அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் 3 நாளில் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.